ஹலோ பசங்களா, ஹைக்யூ ஜீனியில இருந்து நான் உங்க பயோ ஃபேக்கல்டி ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கிரேட் 11ல இருக்கிற பிளான்ட் பிசியாலஜி டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு 2 or 3 வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம பிளான்ட் ரெஸ்பிரேஷன் பார்த்துருப்போம், கரெக்டா? பட் அந்த ரெஸ்பிரேட்டரி சைக்கிள்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகணும்னா நமக்கு என்ன வேணும் பசங்களா? ஃபுட்டுன்ற ஒரு ரா மெட்டீரியல் வேணும் இல்லையா? அப்படி ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்னதுன்னு சொல்றோம், போட்டோ சிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆஸ் த நேம் சேஸ், போட்டோ அப்படின்னாலே போட்டோ மீன்ஸ் லைட், ஓகேவா? சிந்தசிஸ் அப்படின்னாலே டு ப்ரொடியூஸ். என்ன ப்ரொடியூஸ் பண்ண போறோம்? ஒரு பிளான்ட்டுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு தேவையான அந்த ஒரு ரா மெட்டீரியலை நம்ம சிந்தசைஸ் பண்ண போறோம் வித் ஹெல்ப் ஆஃப் லைட் அண்ட் ஃபியூ இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் which are present in the atmosphere. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு நம்ம பேசிக் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, மேம் இதுல வெறும் பிளான்ஸ் தான் இன்வால்வ் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டா கண்டிப்பா கிடையாது பசங்களா. அபார்ட் ஃப்ரம் பிளான்ஸ் நமக்கு ஒரு சில பாக்டீரியா, அதாவது பாக்டீரியா நீங்க 11th அந்த பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் படிக்கும் போதே நம்ம படிப்போம். என்னன்னு படிப்போம்? we have autotrophic, chemosynthetic and then saprotrophic bacterias, கரெக்டா? சோ இதுல ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா அப்படின்னா கிட்டத்தட்ட கிரீன் பிளான்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரியே இவங்க கிட்டயும் குளோரோஃபில் இருக்கும். இவங்களாலையும் இவங்களுக்கு தேவையான ஃபுட்டை உற்பத்தி பண்ணிக்க முடியும், இல்லைன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுதான் மீனிங். ஸோ சிம்பிள் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை சன்லைட்டோடைய பிரசன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸா மாத்துற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை சிந்தசைஸ் இல்லைன்னா உருவாக்கிக்க கூடிய அந்த உயிரினங்களை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆட்டோட்ராப்ஸ். ஆட்டோ அப்படின்னாலே செல்ஃப் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அதே இப்போ பீட் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கவ், நம்மளுடைய கேட்டில் ஆர் லைவ் ஸ்டாக்ல இருக்கக்கூடிய மற்ற அனிமல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தே ஆர் டிபெண்டன்ட், கரெக்டா? இப்போ நம்ம நம்மளுடைய டெய்லி ஃபுட்டுக்கு we need some amount of rice, கரெக்டா? அம்மா மத்தியானம் லஞ்ச் பண்றாங்கனாலே எப்படி இருக்கும், நம்ம பிளேட்ல ஒரு பவுல் ரைஸ் இருக்கும், 1 or 2 வெஜிடபிள்ஸ் இருக்கும், பக்கத்துல ஒரு சாலட் இருக்கலாம், சம்டைம்ஸ் குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல், அந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. சோ இதெல்லாமே நமக்கு எங்க இருந்து கிடைக்குது பசங்களா? நம்ம பார்க்கக்கூடிய ஆட்டோட்ராபிக் ஆர் செல்ஃப் ஃபுட் சிந்தசைசிங் பிளான்ஸ் கிட்ட இருந்து தான் நமக்கு இது எல்லாமே கிடைக்குது இல்லையா? அவங்க என்ன நியூட்ரிஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அவங்கள இன்டேக் பண்ணும் போது நமக்கு அதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஃபுட் கிடைக்குது, or a part of their reserved food is what we get. So most of the heterotrophic organisms or organisms which are unable to synthesize their own food, அதாவது அவங்களுக்கு தேவைப்படுற உணவை அவங்களால உற்பத்தி பண்ண முடியாது, அவங்க இன்னொரு உயிரினத்து மேல டிபெண்டா இருக்காங்க அப்படின்னா அதை ஹெட்ரோட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே யார் மேல டிபெண்டா இருப்பாங்க? ஆட்டோட்ராபிக் பிளான்ஸ். ஓகே, சோ இதுதான் நம்மளுக்கு பேஸ் இன்ட்ரடக்ஷன். சோ பூமியை பொறுத்த வரைக்கும் இங்க, அதாவது பூமி தோன்றின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தோம்னா எவ்ரி அதர் லிவிங் ஆர்கானிசம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பீட் யூனிசெல்லுலர் ஆர் டு த மோஸ்ட் ஹைலி அட்வான்ஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் யார் மேல டிபெண்ட் பண்ண போறாங்க பசங்களா? சன்லைட் மேலதான் டிபெண்ட் பண்ண போறாங்க. இமேஜின், மூன் லைட் வந்தா நம்ம எல்லாருமே தூங்க போயிடுவோம், கரெக்டா? நைட் ஆயிடுச்சுப்பா, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. மேக்சிமம் ஈவினிங் 6 o'clock அப்புறம் பாத்தீங்கன்னாலே நிறைய யான் பண்ணுவோம் எல்லாருமே. why do we yawn? that is because our liver is synthesizing what? melatonin. melatonin நம்மளுடைய ஸ்லீப் ஹார்மோன். ஓகே, நம்ம பிரெயினை மட்டும் ஒர்க் பண்ண வச்சு மற்ற ஆர்கன்ஸை ஒர்க் பண்ண வச்சு நம்மளுடைய அவுட் சைட் வேர்ல்ட் கனெக்ஷனை தற்காலிகமா துண்டிச்சிரும் மெலட்டோனின். அது மெலட்டோனினோட ஜாப். அப்போ நைட் நம்ம என்ன பண்றோம், தூங்கிடுறோம். ஆனா மார்னிங் சன்லைட் வந்ததுக்கு அப்புறம் தூங்குறோமா? கண்டிப்பா கிடையாது. எஸ், சோ ஈவன் if you have to sleep during the daylight, நம்ம என்ன பண்ணுவோம், ரூம்ஸ் எல்லாத்தையுமே டார்க் பண்ணுவோம். because only if it is dark we will feel that sleepiness. so சன்லைட்டை வச்சுதான் இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி அவங்களுடைய ரெகுலர் லைஃப்க்கு யார் மேலதான் டிபெண்ட் ஆயிருக்காங்க? எல்லா உயிரினங்களும் சன்லைட் மேலதான் டிபெண்ட் ஆயிருக்காங்க. ஓகே, சோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்து மேம் இதெல்லாம் ஓகே மேம், நீங்க சொன்ன அந்த போட்டோசிந்தசிஸோட இன்ட்ரடக்ஷன், ஆட்டோட்ராப்ஸோட இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் எங்களுக்கு ஓகே. ஆனா
எப்படி இந்த பர்டிகுலர் ஆர்கனல் தான் பண்ணுது, இல்லனா பிளான்ட்ஸால மட்டும்தான் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க? கண்டிப்பா யாராச்சும் ஒர்க் பண்ணிருப்பாங்கல்ல. அப்படி ஒர்க் பண்ண ஒரு சில இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து இப்ப பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஜோசப் பிரிஸ்லி. ஓகேவா? சோ போட்டோசிந்தசிஸ் வந்து நம்ம எங்க நடக்குதுன்னு பார்த்தோம், கிரீன் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ்னுடைய கிரீன் பார்ட்ஸ்ல மட்டும் தான் நடக்க போகுது, அதுவும் சன்லைட்டோடைய பிரசன்ஸ்ல. சோ அப்படி இருக்கப்போ கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் வச்சு நமக்கு வந்து சுகர் மாலிக்யூல் வந்து ப்ரொடியூஸ் ஆகணும். கரெக்டா பசங்களா? இதுதான் வந்து போட்டோசிந்தசிஸ். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் பிரிலிமினரி எக்ஸ்பெரிமெண்ட், அதுல வந்து என்ன பண்றாங்க, ஒரு சின்ன பிளான்ட்டை எடுத்து 72 ஹவர்ஸ்க்கு அத வந்து ஒரு இருட்டான ரூம்ல வச்சிடுறாங்க. ஓகே, இருட்டான ரூம்ல வைக்கும் போது என்ன ஆகும், போட்டோசிந்தசிஸ் நடக்காது, ஏன்னா லைட் இல்ல. அப்ப பிளான்ட்ஸ்ல அந்த லீவ்ஸ்ல ஆல்ரெடி சேவ் ஆயிருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் மாலிக்யூல்ஸ் இல்லைன்னா ரிசர்வ் ஃபுட் வந்து யூஸ் அப் ஆயிடும். சோ வி ஆர் டீஸ்டார்ச்சிங் த லீவ்ஸ் ஹியர். கரெக்டா? அப்போ எப்படி வந்து நம்ம டீஸ்டார்ச் பண்றோம், பிளான்டோடைய அந்த லீஃப் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சில இடத்த மட்டும் தான் நம்ம வந்து இங்க கவர் பண்ண போறோம், எல்லா இடத்தையும் கவர் பண்ண மாட்டோம் டார்க் ரூம்ல வைக்கிறப்போ. அப்ப இதுல அன்கவர்டா இருந்தா அந்த கிரீன் பார்ட்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் அந்த பிளான்ட் டார்க்ல இருந்து எடுத்து சன்லைட்ல வைக்கும் போது ஸ்டில் there are some parts which are covered. கரெக்டா? அந்த அன்கவர்ட் கிரீன் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றாங்க. எக்ஸ்போஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எந்த லீஃப் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சோ அதை வந்து கட் பண்ணி அயோடின் சொல்யூஷன்ல வந்து டிப் பண்ணி எடுக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு ப்ளூ பிளாக் கலர் கிடைக்குது. இதே வந்து எந்த பார்ட் லீஃபோட எந்த பகுதியை வந்து நம்ம கம்ப்ளீட்டா சன்லைட் கிட்ட இருந்து கான்டாக்ட் இல்லாம வச்சிருந்தோமோ அந்த இடத்துல பிளாக் ஸ்ட்ரிப் பார்த்தோம்னா நெகட்டிவா தான் இருந்தது. ஏன் நெகட்டிவா இருக்கு? ஏன்னா இங்க வந்து ஸ்டார்ச் சிந்தசிஸ், அதாவது போட்டோசிந்தசிஸே நடக்கல பசங்களா. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸ்பெரிமெண்ட். சோ இதுல வந்து அயோடின் சொல்யூஷனை வச்சுதான் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டார்ச்சோடைய பிரசன்ஸ வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு பிளான்ட் எடுத்துக்கும் போது. அதே மாதிரி அயோடினுடைய பிரசன்ஸ்ல தான் நமக்கு வந்து அந்த ப்ளூ பிளாக் கலர் வந்து வருது, அதுவும் ஸ்டார்ச் இருந்தா மட்டும்தான் வருது. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கூட நமக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம், அவங்க எப்படி வந்து இந்த ஸ்டார்ச் உருவாகுது, இதுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றத வந்து நமக்கு இதுல சொல்லவே இல்லை. ஓகே, சோ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு அடுத்த செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து என்ன ஃபைண்ட் பண்றாங்க, ஓகேப்பா கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒரு மாலிக்யூல் இருக்கு இந்த என்வாயன்மெண்ட்ல, அந்த மாலிக்யூலும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, சோ அப்ப வந்து என்ன பண்றாங்க, ஒரு லீஃப், அதாவது இந்த டீஸ்டார்ச்ட் பிளான்ட்ல இருந்து எடுத்த ஒரு லீஃபை வந்து என்ன பண்றாங்க, பொட்டாசியம் ஹைட்ரோ ஆக்சைடு இருக்கக்கூடிய அந்த பாட்டில்ல வந்து வச்சிடுறாங்க. வச்சதுக்கு அப்புறமா CO2 பிரசன்ஸ் இருந்தது அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ரோ ஆக்சைடு வந்து அப்சார்ப் ஆயிடுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த மாதிரி விட்டாதான் அந்த அப்சார்ப்ஷன் வந்து நடக்குது. அதுக்கப்புறமா ஸ்டார்ச்சோடைய பிரசன்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும் போது அங்க என்ன ஆகுது, நெகட்டிவ் ரிசல்ட் தான் வருது. ஏன்னா நம்ம வந்து கவர் பண்ண இடத்த தான், அதாவது டீஸ்டார்ச் பண்ண இடத்த தான் வந்து இங்க KOH அப்சார்ப் பண்ண வைக்கிறோம் இல்லையா. அப்படி டீஸ்டார்ச் பண்ணும் போது என்ன ஆகும், ஸ்டார்ச் இல்லைங்கிற பட்சத்துல டெஸ்ட் வந்து நமக்கு நெகட்டிவா தான் இருக்கும். ஓகே, சோ இதை வச்சுதான் வந்து என்னன்னு நமக்கு கன்ஃபார்ம் பண்றாங்க, போட்டோசிந்தசிஸ் தான் வந்து ஒன் அண்ட் ஒன்லி பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அதை வச்சுதான் நமக்கு வந்து எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். இப்படி ஹார்வெஸ்ட் ஆகிற அந்த எனர்ஜி, அதாவது லைட் எனர்ஜியை வச்சு ஹார்வெஸ்ட் ஆகக்கூடிய இந்த எனர்ஜி அந்த பிளான்ட்டோட பாடிக்குள்ள போனதும் கெமிக்கல் எனர்ஜியா மாறி அது வந்து லிவிங் செல்ஸ் எல்லாத்துக்கும் போய் அதுக்கப்புறமா லிவிங் செல்ஸ் எல்லாமே இப்ப என்ன பண்றாங்க, அங்க இவங்களுக்கு கிடைச்ச அந்த கார்போஹைட்ரேட் மாலிக்யூலை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்கு யூட்டிலைஸ் பண்றாங்க, எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு யூட்டிலைஸ் பண்றாங்க. நமக்கு இங்க கிடைக்கிற எனர்ஜி என்ன, ATP இல்லைன்னா NADP. சோ இந்த மாதிரி பாஸ்பேட் ரிச் எனர்ஜி ப்ரொடியூசிங் காம்பவுண்ட்ஸை வந்து சிந்தசைஸ் பண்றதுக்காக போட்டோசிந்தசிஸோடைய எண்ட் ப்ராடக்டை வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் இன்னொன்னு, போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது ஒரு பயோகெமிக்கல் ப்ராசஸ், அதாவது எந்த ஒரு லிவிங் பிளான்ட்லயும் நடக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான். இட் இஸ் ஆனபாலிக். ஆனபாலிக்னா என்ன அர்த்தம், சிம்பிளா இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸை வந்து காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் பண்றதுன்னு அர்த்தம். கரெக்டா? அதே மாதிரி என்டார்கானிக் அப்படின்னா
பிளான்ட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் இது. வந்து வெளியே இருக்க மாலிகுல்ஸ, அதாவது எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ நம்ம வந்து பிளான்டோடைய இன்டர்னல் பாடிக்கு எடுத்துட்டு போய் அங்கிருந்து தான் கன்வர்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுல வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு இன்ஆர்கானிக் ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து கிடைக்குது. அது வந்து எப்படி கிடைக்குதுன்னு சொல்றாங்க? பிரசன்ஸ் ஆஃப் லைட் அண்ட் பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சில ஸ்பெஷலைஸ்டு பிக்மெண்ட்ஸ் மூலமா அது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா இந்த ப்ராசஸோட எண்ட்ல நமக்கு கிடைக்கிற பை ப்ராடக்டா என்னது பசங்களா? ஆக்சிஜன். ஓகே, சோ தட் இஸ் தேர். இப்போ ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் உடைய இன்னொரு விஷயத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பார்த்தோம் ஜோசப் பிரிஸ்ட்லின்னு. கரெக்டா? சோ ஜோசப் பிரிஸ்ட்லிங்கிறவர் வந்து என்ன பண்றாரு? 1733 to 1804 வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பண்றாரு. சோ அதுல வந்து ஏர் தான் வந்து பிளான்டோடைய growthக்கு குரூஷியல் அப்படின்றத வந்து அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. ஓகே, சி நம்ம வந்து அயோடின் வச்சு பண்ணது ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் in order to confer that starch is also being synthesized as the final end byproduct of photosynthesis. கரெக்டா? அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அடுத்த ஏர்லி எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன பாக்குறோம்? ஜோசப் பிரிஸ்ட்லியோட பிரிலிமினரி எக்ஸ்பெரிமெண்ட் பாக்குறோம். இத வந்து பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவர் என்ன பண்றாரு? ஒரு மவுஸ் வைக்கிறாரு. ஓகே, அண்ட் தென் ஒரு பிளான்ட்டும் வைக்கிறாரு, கூடவே வந்து ஒரு கேண்டிலையும் வைக்கிறாரு. ஓகே, சோ இப்ப வந்து ஏன் இதெல்லாம் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சி yes, here we have the picture இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல நம்ம என்ன பாக்குறோம்? ஜஸ்ட் ஒரு ராட், ஒரு கேண்டில் தான் இருக்கு இல்லையா? சோ கேண்டில் வந்து அவர் என்ன கன்ஃபர் பண்றாருன்னா, ஆக்சிஜனுடைய பிரசன்ஸ் இருக்கிற வரைக்குமே நமக்கு வந்து கேண்டில் வந்து பர்ன் ஆயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒன்ஸ் இந்த க்ளோஸ்ட் பெல் ஜார்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் எல்லாமே வந்து எக்ஸாஸ்ட் ஆனதும் என்ன ஆகுது? ராட் வந்து இறந்து போயிடுது. கரெக்டா? அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பிக்சரோட எண்ட்ல பாக்குறோம். இதே வந்து இப்ப அங்க ஒரு சின்ன பாட்டட் பிளான்ட் வந்து வைக்கிறாரு. கேண்டில் வந்து கான்ஸ்டன்டா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இங்க வந்து அணையவே இல்லை. அப்படி இருக்கப்ப அவர் என்ன கன்ஃபார்ம் பண்றாரு? ஓகே, இந்த ஆக்சிஜனுடைய பிரசன்ஸ் வந்து நமக்கு எங்க இருந்து தான் கிடைக்குது? நமக்கு வந்து கிரீன் பிளான்ட்ஸ்ல இருந்து தான் கிடைக்குது. இது வந்து கிரீன் பிளான்ட்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. owing to which அதை ரெஸ்பயர் பண்ணி தான் வந்து ராட் வந்து இன்னுமுமே உயிரோட இருக்கு அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு. சோ அவர் என்ன கன்க்ளூட் பண்றாரு? பர்னிங் கேண்டிலா இருக்கட்டும் இல்ல அனிமலா இருக்கட்டும், காத்த சுவாசிக்குது. ஆனா காத்துல ஒரு சின்ன டேமேஜ்னா கூட இந்த ரெண்டு உயிரினத்தாலையும், ஐ மீன் மெயினா அந்த ராட்டால வந்து சர்வைவ் ஆக முடியல. அப்ப அந்த இடத்துல ஒரு பிளான்ட்டை வைக்கிறப்போ பிளான்ட் வந்து கான்ஸ்டன்டா போட்டோசிந்தசிஸோட எண்ட்ல நமக்கு என்ன பண்ண போகுது? ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. owing to which the organism is going to live. ஓகே, சோ அதே மாதிரி பிளான்ட்ஸ் தான் வந்து ஏர்ல இருக்கக்கூடிய அந்த கேஷியஸ் வால்யூமையும் வந்து ரெஸ்டோர் பண்றாங்க அப்படின்றத இவர் ஃபைனலா வந்து கன்க்ளூட் பண்றாரு. ஓகே, அடுத்தது வந்து ஜான் இன்கன்ஹூஸ். இவர் வந்து என்ன பண்றாரு? பிரிஸ்ட்லியோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சிமிலராவே இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. இன் தட் ஹி இஸ் யூசிங் an aquatic plant. சோ aquatic plantனா என்ன? தண்ணியில மட்டும் வாழக்கூடிய ஒரு பிளான்ட்டை வந்து இவர் யூஸ் பண்றாரு. சோ இந்த தண்ணியில இருக்கக்கூடிய இந்த அக்வாட்டிக் பிளான்ட்டை வந்து சன்லைட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் டார்க்ல வச்சு செக் பண்ணி பாக்குறாரு. திஸ் இஸ் ஹிஸ் கம்ப்ளீட் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? சோ அதுல வந்து என்ன பண்றாரு? லைட்ல வைக்கும் போது அந்த ஹோல் எக்ஸ்பெரிமெண்டே ஒரு பிஸ்டில் ஃபனலுக்குள்ள அந்த அக்வாட்டிக் பிளான்ட்டை வச்சு ஒரு பீக்கர்ல தண்ணி ஃபில் பண்ணி வச்சிடுறாரு. அப்ப லைட்டுக்கு இந்த பிளான்ட் எக்ஸ்போஸ் ஆகும் போது நமக்கு வந்து பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா? இதே வந்து டார்க்ல வைக்கும் போது பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. சோ இந்த பபிள்ஸை எடுத்து அவர் ஃபர்தரா ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இவருக்கு ப்ரீவியஸா கிடைச்ச பபிள்ஸ் எல்லாமே வந்து, அதாவது லைட்ல வச்சப்ப கிடைச்ச பபிள்ஸ் எல்லாமே வந்து ஆக்சிஜன் பபிள்ஸ் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வராரு. சோ வித் this experiment he is concluding what? He is concluding that green plants will release oxygen. இதுதான் வந்து அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் பசங்களா. So as I told, he is having a test tube. This is our beaker. Correct? Beaker is filled with the water and this is your aquatic plant hydrilla. Okay? So ஒரு ஃபனலையும் வந்து பாட்டம்ல வச்சிடுறாரு so that you know it can support the plant. அப்படி இருக்கும் போது லைட்ல வைக்கும் போது இட் இஸ் கிவிங் அவுட் வாட்? ஆக்சிஜன். அதை வச்சுதான் கிரீன் பிளான்ட்ஸ் வந்து ஆக்சிஜன் கொடுக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்து ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஓகேப்பா, இப்ப நீ ஒருத்தர் வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுறதுனாலதான் மவுஸ் சர்வைவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாரு, இன்னொருத்தர் அந்த ஆக்சிஜன் எப்படி ரிலீஸ் ஆகுதுங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலா சொல்லிட்டாரு. பட்
இங்க வந்து நமக்கு எப்படி ஃபுட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு தெரியணும் இல்லையா? அப்போ அததான் வந்து ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாரு. சோ இவருடைய ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டே வந்து குளோரோஃபில்ல பேஸ் பண்ணி தான் நடக்குது. குளோரோஃபில் which is present inside the chloroplast. So 1854ல குளுக்கோஸோடைய ப்ரொடக்ஷன், அதாவது பிளான்ஸ் வந்து வளர்ந்து வர்ற நிலையில இருக்கும் போது குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து ஸ்டார்ச்ங்கிற ஃபார்ம்ல அவங்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்றத ஜூலியஸ் வான் சாக்ஸ் தான் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்றாரு. எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, பிளான்ட்ஸோடைய கிரீன் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் வந்து குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகுற குளுக்கோஸை வச்சுதான் வந்து நம்ம என்ன பண்றோம் பசங்களா, அந்த டீஸ்டார்ச்சிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணி பார்த்து அது மூலமா அவர் வந்து கன்ஃபர் பண்றாரு. சோ KOH உடைய பிரசன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்டார்ச் இல்ல அப்படின்னா அந்த டிஸ்கலரைசேஷன் ஆர் அந்த கலரிங் டிஃபரன்சியேஷன் வந்து வராது, ப்ளூ பிளாக்ல மாற வேண்டியது வந்து பிளாக் கலர்லயே இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இவருடைய ஃபைண்டிங்ஸ்ல இவர் வந்து ஃபைனலா நமக்கு ப்ரூவ் பண்ணி கொடுத்துடுறாரு. And then coming back to T.W. Engelmann. So T.W. Engelmann அப்படிங்கிறவர் வந்து 1843ல இருந்து 1909 வரைக்கும் நம்மளுடைய அந்த பர்டிகுலர் பீரியட்ல தான் அவர் வந்து இருக்காரு. சோ இவர் வந்து என்ன பண்றாரு, பிரிசம் வச்சு லைட்டை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாரு. ஓகே, சோ பிரிசம் வச்சு லைட்டை இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறப்போ he is identifying what, ஒரு சில காம்பனன்ட் பார்ட்ஸ் வந்து கிரீன் ஆல்கேஸ் லைக் கிளாடோஃபோரா ஆர் ஏரோபிக் பாக்டீரியா இதெல்லாமே ஒரு சஸ்பென்ஷன்ல வந்து குடுக்குது அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இவர் வந்து என்ன பண்றாரு, பாக்டீரியாவை வச்சு ஆக்சிஜன் எவல்யூஷனை படிக்க ட்ரை பண்றாரு. ஓகேவா? சோ இங்க வந்து இவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் பாக்டீரியா வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல ப்ளூ லைட்டையும் இன்னொரு பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கக்கூடிய, அதாவது விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம் நம்ம சொல்லுவோம், அதுல வந்து ப்ளூ அண்ட் ரெட் ரீஜனை வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல தனித்தனியா அப்சார்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் he was the first person to describe about what, ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். போட்டோசிந்தசிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் அப்சார்ப்ஷன் அப்படின்னு ரெண்டு டைப் ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம பார்ப்போம். ப்ரீவியஸா நமக்கு நீட்லயும் இருந்தது, பட் இப்ப வந்து உங்களுக்கு அது நீட் சிலபஸ்ல கிடையாது. சோ ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து தெரிஞ்சுப்போம் நம்ம பேசிக்கா அது என்ன அப்படின்றத வந்து சாப்டருடைய லேட்டர் பார்ட்ஸ்ல நம்ம கண்டிப்பா பார்ப்போம். சோ போட்டோசிந்தசிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றாரு. ஓகே, சோ இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன ஆகுது, இட் இஸ் கோயிங் டு ரிசம்பிள் த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எதோட அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்? பிளான்ட்ல இருக்கக்கூடிய குளோரோஃபில் A and B உடைய அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் தான் மோஸ்டா வந்து ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. ஓகே, சோ தட் இஸ் அபவுட் T.W. Engelmann. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரிசம் இருக்கு அண்ட் ஒயிட் லைட்டை வந்து இவரு உள்ள பாஸ் பண்ணும் போது நமக்கு அந்த விப்ஜிஆர் கலர்ஸ் வந்து கிடைக்குதா, அப்படி கிடைக்கும் போது அந்த லைட்டோடைய நானோமீட்டர் வச்சு 400 to 700 நானோமீட்டர்ஸ்குள்ள ஒரு ஏரோபிக் பாக்டீரியா அண்ட் ஒரு ஃபிலமெண்டஸ் ஆல்கே எந்த ரேஞ்ச்ல வந்து அவங்க லைட்டை ரொம்ப வேகமா அப்சார்ப் பண்றாங்க அப்படின்றத பாக்குறாரு. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ கன்ஃபரிங் தட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து போட்டோசிந்தசிஸ்ல நடக்கக்கூடிய லைட் ரியாக்ஷன்ல நமக்கு கிடைக்கிற ஒரு வேஸ்ட் ஆர் பை ப்ராடக்ட் தான். ஓகே, இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது வந்து கார்னீலியஸ் வான் நீல். ஓகே, இவர் வந்து பர்பிள் அண்ட் கிரீன் பாக்டீரியா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. சோ இந்த கான்ட்ரிபியூஷன் வச்சுதான் நம்ம டில் டேட் போட்டோசிந்தசிஸ் பத்தி இன்னும் டீடைல்டாவே படிச்சுட்டு இருக்கோம் பசங்களா. சோ இவர் வந்து என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு, போட்டோசிந்தசிஸ்ல வந்து லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன் ஒண்ணு நடக்குது. அதுல வந்து ஹைட்ரஜன் தான் வந்து என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு ஹைட்ரஜனை வந்து கார்போஹைட்ரேட் லெவலுக்கு யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணுது. ஓகே, கார்பன் டை ஆக்சைடை யார் ரெடியூஸ் பண்றா, ஹைட்ரஜன் வந்து ரெடியூஸ் பண்ணுது ஹைட்ரஜன் டோனரா வச்சு. ஓகேவா? சோ இந்த பிரசன்ட் டே ஈக்குவேஷன், அதாவது நம்ம 6CO2 அந்த பேசிக் ரியாக்ஷன் போட்டோசிந்தசிஸ்க்கு இங்க பாக்குறோம் இல்லையா, 2H2A + CO2 in the presence of light அப்படின்னு சொல்லி அந்த ரியாக்ஷனை வந்து நமக்கு கொர்னீலியஸ் வான் நீல் அப்படின்றவர் தான் கொடுத்தாரு. சோ கிரீன் பிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் H2O அப்படின்றது தான், வாட்டர் தான் வந்து நமக்கு என்னது, ஹைட்ரஜன் டோனர். ஓகேவா? அதை வச்சுதான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், ஆக்சிஜனா வந்து ஆக்சிடைஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் பர்பிள் அண்ட் கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் வாட்டர் தே ஆர் யூசிங் வாட், they are going to use hydrogen sulfide. so இந்த hydrogen sulfideல கிடைக்கிற ஹைட்ரஜன் தான் வந்து இவங்களுக்கு ஹைட்ரஜன் டோனரா இருக்காங்க. and oxidation product வந்து இங்க என்னது, சல்ஃபர். it is not oxygen, green or purple sulfur பாக்டீரியாக்கு. சோ இத வச்சுதான் ஆக்சிஜன் வந்து கிரீன் பிளான்ட்ஸ்ல போட்டோசிந்தசிஸோட எண்ட்ல வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லி இவர் வந்து கன்ஃபர் பண்றாரு பசங்களா.
ஓகே. அண்ட் இத வந்து லேட்டர் ஆன் இன்னும் ஃபர்தரா எப்படி ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனுடைய சில ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஓவரால் ரியாக்ஷன் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. 6CO2 + 12H2O வந்து நமக்கு என்ன கொடுக்குது? in the presence of light and chlorophyll 1 molecule of sugar, 6 molecules of water and 6 molecules of oxygen. இததான் வந்து நம்ம இன்னைக்கு வரைக்குமே skeletal equation or the baseline equation of photosynthesis அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் பசங்களா. ஓகே. So I hope you guys enjoyed watching our part 1 for the photosynthesis. கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். So if you do like our videos, please do give your suggestions in the comment. மறக்காம நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, இல்ல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு அப்படியே சேனலுக்கு ஒரு ஃபாலோ ரெக்வெஸ்ட், அதாவது உங்களுடைய அந்த பெல் பட்டனை வந்து தட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபாலோ பண்றதா மீன் ஆயிடும். அண்ட் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ரையாரிட்டி பட்டனையும் வந்து ஆன் பண்ணி வச்சிருங்க பசங்களா. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.